இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் எண்ணி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எவ்வளவு நல்ல கர்த்தர் பாருங்கள். அவர் நாம் செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, இனி நினைக்காமல் இருப்பாளாம். 2 நண்பர்கள் பிரயாணமாக பாலைவனத்தில் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். பாலைவனத்தில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது 2 பேருக்கும் ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு, வாக்குவாதம், பேச்சுவார்த்தை முற்றின உடனே ஒரு நண்பன் கோபத்தில் மற்ற நண்பனை அடித்து விட்டானாம். அடித்து கோபப்பட்ட உடனே அவன் என்ன செய்தானாம், மணலில் எழுதினான், இன்றைக்கு என் உயிர் நண்பன் என்னை அடித்து விட்டான் என்று மணலில் எழுதி வைத்தான். சரி என்று சொல்லி மீண்டுமாய் இவர்கள் சமாதானம் அடைந்து நடந்து போகிறாங்க. நடந்து போன உடனே நல்ல நீரூற்று, அந்த நண்பனுக்கு நீரூற்று வந்தது. நீரூற்றில் ஓடி வந்து அவர்கள் தண்ணீர் குடிக்கும்படி அந்த நீரூற்றுக்கு போனாங்க. தண்ணீர் குடித்தாங்க. தண்ணீர் குடிக்கும்போது இந்த நண்பன் தவறி அந்த நீர் ஊற்றுக்குள்ளே விழுந்து விட்டான். விழுந்த உடனே ஓடி வந்து நண்பன் காப்பாற்றி அவனை தூக்கி எடுத்து உயிரை காப்பாற்றுகிறான். உயிரை காப்பாற்றின உடனே இந்த நண்பன் ஓடி போய் அங்கிருந்த பாறையில் இவன் செதுக்கினானாம், என் நண்பன் இன்றைக்கு என் உயிரை காப்பாற்றினான், நன்றி என்று. அப்பொழுது இவன் கேட்டானா, அந்த சொன்னேன், நான் உன்னை அடித்தேன், அடிக்கும் பொழுது என் நண்பன் என்னை அடித்து விட்டான் என்று மணலில் எழுதினாய், ஆனால் உன்னை நான் காப்பாற்றினேன், காப்பாற்றின உடனே என் நண்பன் என்னை காப்பாற்றான் என்று இந்த பாறையில் செதுக்கினாயே என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது அவன் பதில் சொன்னான், நண்பா, நீ என்னை அடித்தது அது நமக்கு தேவையில்லாத காரியம், அது நான் கசப்பான காரியம், அதை மறந்து விட விரும்புகிறேன். காற்றடித்தால் அது மணலில் அது மறைந்து விடும். என் நண்பன் என்னை அடித்து விட்டான் என்று நான் எழுதினது மணலில்தான் மறந்து போயிடும். ஆனால் நீ எனக்கு நன்மை செய்திருக்கிறாய், இந்த நன்மையை நான் கல்லில் செதுக்கி வைத்திருக்கிறேன், இதை நான் மறக்கக்கூடாது, இதை நான் எப்பொழுது நினைவில் வைத்திருப்பேன். கர்த்தர் கூட அப்படி தான், நீங்கள் நானும் செய்த பாவங்களை மணலில் எழுதி காற்றிலே அது மறைந்து போகிறது போல் ஆண்டவர் அதை நினைக்கிறதும் இல்லையா, அதை மறந்துடுறாரு. உங்கள் பாவங்களெல்லாம் தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி போட்டு சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு ஆண்டவர் அதை மறந்து போய் விடுகிறார். ஆனால் நம்ம செய்த நன்மைகளை, நம்ம செய்த உண்மைகளை, நம்ம செய்த காரியங்களை ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் அதை கல்லில் செதுக்கி வைத்தது போல் செதுக்கி வைத்திருக்கிறார். அவைகளை அவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆகவே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. உங்கள் பாவங்களை அவர் நினைக்கிறது இல்லை. அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்கள் பாவங்களை மன்னித்து அவளை மறந்து எங்களை நினைத்த எங்கள் நினைவுகளை, எங்களுடைய நன்மைகளை நினைக்கிற ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், எங்களை ஆண்டவரை பழகி பெருகி செய்கிற ஆண்டவர் என்று நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உங்களுடைய கிருபையில் எங்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.